பாதுகாப்பு ஜெபம். இன்றைக்கி நம்ம சில வசனங்களை வைத்து நம்ம பாதுகாப்பின் ஜெபத்தை பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 ஜெப குறிப்பு நம்ம வாழ்க்கையை எல்லா இடங்களிலும் சுற்றி பாதுகாக்கக்கூடிய சில வசனங்களை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவஜனங்களே, ஒவ்வொரு பேருக்கும் நமக்கு பாதுகாப்பு ரொம்ப தேவையாக இருக்கிறது. உங்கள் தொழிலாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய வீடு கட்டுகிற காரியமாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தேவஜனங்களே, நம்ம ஒவ்வொரு பேருக்கும் பாதுகாப்பு தேவையாக இருக்கிறது. பிசாசானவன் எப்பொழுதுமே நம்மை பற்றி குறை சொல்லி கொண்டு சகோதரர்களுக்கு விரோதமாக சகோதரர்களை எழுப்பாட்டி கொண்டு விரோதிகளை எழுப்பாட்டி கொண்டு இருக்கிறான். இப்போ இவனுடைய தந்திரங்களை செயலிழக்க பண்ண தேவ ஜனங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபத்தின் வல்லமை இன்னைக்கு நம்ம மேலே இறங்க போகிறது. இந்த வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிற நிகழ்ச்சியில் ஒரு சில வசனங்களை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம வாசிக்கிற ஒவ்வொரு வசனங்களும் சத்துருவனுடைய தந்திரங்களை ஜெயிக்கிறதற்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும். தேவ ஜனங்களே, நிறைய பேர் பிசாசை கெட்டி ஜெபிக்கிறதுக்கு பயப்படுவாங்க, பிசாசை எதிர்த்து நிற்க பயப்படுவாங்க. உண்மைதான், அவனை எதிர்த்து நிற்கும் பொழுது நம்ம பரிசுத்தமாக நிற்க வேண்டும். இல்லை என்றால் அவன் முன்பதாக நம்ம நிற்க முடியாது. பிசாசின் கிரியைகளை அழிக்கிறதற்கே மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். காரணம், அவரிடத்தில் ஒரு பாவமும் இல்லை. அதனால் இன்னைக்கு நம்மளை எப்படி சுத்திகரிக்க, எப்படி ஜெபிக்க என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த அருமையான ஜெபத்தில் நம்ம ஜெபத்தை முடிக்கும் பொழுதே சத்துருவனுடைய கிரியைகளெல்லாம் அழிக்க தொடங்கும். அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். தேவஜனங்களை எல்லாரும் இணைந்து கொள்ளுங்க. நம்ம சேர்ந்து இணைந்து ஜெபிக்க போகிறோம். ப்ரேயர் டைம் குடும்பத்தார், ஜெப நேர குடும்பத்தார் எல்லாரும் இணைந்து உங்கள் வாயை திறந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நம்ம ஒரு கூட்டம் மக்கள், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இருதயத்தில் கூடுகிறோம். நீங்கள் வேறு வேறு இடத்துல இருக்கலாம், ஆனால் நம்ம இருதயத்தில் கூடுகிறோம். 2-3 பேர் கூடுகிற இடத்துல இயேசு வருகிறார். அப்படின்னா நம்ம தூரமாக இருக்கலாம், வேற ஊர்ல இருக்கலாம், வேற நாட்டில் இருக்கலாம், ஆனா உங்க இருதயம் ஒருமித்தால் போதும். பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கி விடும். தேவ ஜனமே, பிசாசானவன் என்ன செய்கிறான் தெரியுமா? நம்ம ஜெபத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிறான். வேதத்துல கூட தானியேலுடைய ஜெபத்தை தடை பண்ணினான். அந்த வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம், வாசிக்க கேட்போம். தானியேல் 10:13. பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். பாருங்க தேவஜனமே, பெர்சியா நாட்டு அதிபதின்னு சொல்லுகிறது. வான மண்டலத்துல ஒரு போராட்டம் நடக்க, அதை குறித்து இங்க தானியேல் எழுதுகிறார். அதை ஜெயமாக மாற்றுகிறதற்கு கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். இது பூமியில நடந்த விஷயம் அல்ல, இது ஜெபத்தை தடை செய்கிற ஆவிகள். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பிசாசை கெட்ட போகிறோமா, அடிக்க போகிறோமா, நிர்மூலமாக்க போகிறோமான்னு கேட்டா அது எதுவுமே நம்ம செய்யவில்லை. வசனத்தை கிளைம் பண்ணி டிக்ளேர் பண்ண போறோம், வசனத்தை கன்ஃபஸ் பண்ணி ஜெபிக்க போகிறோம், நம்ம உரிமையை போராட போகிறோம். இது ஒரு வைலன்ஸ் பிரேயர் கிடையாது, இது ஒரு நான் வைலன்ஸ் பிரேயர். இது ஒரு வசனத்தை உரிமை பாராட்டி பண்ணுகிற ஜெபம். இது ஒரு அடிதடி கிடையாதுங்க, இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். வசனத்தை நம்ம கிளைம் பண்ணி வசனத்தில் உள்ள உரிமை எடுத்து ஜெபிக்க போகிறோம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அதை வைத்து ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். பிசாசின் கிரியைகளை அழிக்கிறதற்கே இயேசு வெளிப்பட்டார். அந்த இயேசு இப்ப எங்க இருக்கிறாரு? உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிறாரு. அவர் என்ன விரும்புவாரு? இயேசு பிசாசின் கிரியைகளை அழிக்க விரும்புவாரு. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட எல்லாரையும் விடுதலையாக்கினார். இதுதான் அவருடைய ஆசை, இதுதான் அவருடைய ஏக்கம். உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவின் ஆசையும் அதுதான். நன்மை செய்கிறவர்களாக உங்களை சுற்றி திரிய பண்ணுவார். You will do good and you will roam here and there by doing goodness. நீங்க நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரிவீர்கள். ஆண்டவர் உங்களை அப்படிதான் அழைத்திருக்கிறார். பிசாசின் கிரியைகளை அழிக்கிறதற்கு அழைத்திருக்கிறார். பிசாசினால் பிடிபட்டவர்களை விடுதலையாக்க அழைத்திருக்கிறார். என்ன செய்ய? காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். நாம் இணைந்து ஜெபிக்க வேண்டும். இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது பிசாசானவன் ஜெபத்தை தடை செய்கிறான். வாசிக்கலாம். பலவானை முந்தி கெட்ட வேண்டும். அந்த அற்புதமான வசனத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்? வாசிக்க போகிறோம். 2வது வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 12:29. அன்றியும் பலவானை முந்தி கட்டினாலே ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம்.
ஆம், தேவ ஜனங்களே, நம்ம அவனை கட்டணும். ஆமென். அவனை கட்டணும்னா நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா ஆண்டவர் பேதுருட்ட சொன்னாரு, இந்த பூமியில நீ எதை கட்டுக்குறியோ அது பரலோகத்துல கட்டப்படும், ஆமென். நீ எதை கட்ட அவிழ்க்கிறியோ அது பரலோகத்துல கட்ட அவிழ்க்கப்படும். அப்ப தேவ ஜனங்கள் ஜெபிக்கும் பொழுது பிசாசு கட்டப்படுகிறான். ஆமென். நம்ம ஜெபிக்காமல் இயேசுவின் நாமத்தில் விரட்டுகிறேன், இயேசுவின் நாமத்தில் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன்னு சொன்னா அவன் நமக்கு அப்படியே செஞ்சிருவான் நம்ம என்ன சொன்னோமோ. இதே தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19 பார்க்கிறோம். ஸ்கேவாவின் பிள்ளைகள் ஜெபிக்காமல் கர்த்தர் சொல்ற ஆயுதங்களை தரித்து கொள்ளாமல், ஆவியில பலப்படாமல், சொல்லப்போனால் ரட்சிக்க கூட படாமல், அபிஷேகம் பெறாமல், ஆவியினால் நிரப்பப்படாமல், வசனத்தினால் நிரப்பப்படாமல் பிசாசை எதிர்த்தார்கள். அவர்களை பிசாசு வஸ்திரங்களை உருவி ஓடவிட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, நீங்க ரட்சிக்கப்படலை புதிதாக கேட்குறீங்கன்னா நீங்க எங்க கூட சேர்ந்து ஜெபிங்க. எந்த பிசாசையும் கெட்டணும்னு அவசியம் கிடையாது. அது ஆவியானவருடைய ஏவுதல்ல தான், ஆவியானவர் சொல்லும் பொழுது தான் நம்ம அதை செய்யணும். ஆமென். நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் பிசாசை கட்டி கொண்டு இருந்தா உங்க வாழ்க்கையில நிறைய போராட்டம் இருக்கும். ஆவியானுடைய ஏவுதல் ரொம்ப தேவையாக இருக்கிறது. ஆமென். இயேசு பரிசுத்த ஆவியினால தான் பிசாசை விரட்டினார், சொந்தமாக விரட்டவில்லை. இயேசுவுக்கு பிசாசை விரட்டுகிறதுக்கு பரிசுத்த ஆவியின் உதவி தேவைப்பட்டது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 பாருங்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராக இயேசு இருந்தார். இப்பொழுது நம்ம இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இந்த வார்த்தை இருதயத்துக்கு கொண்டு போக போகிறோம். அந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, பலவானை முந்தி கெட்டணும். ஆமென். நம்ம இப்போ கெட்டுகிறோமா இல்லையா என்று நீங்கள் கேட்டால், கெட்டுகிற விஷயம்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஜெபிக்கிறது நம்ம பொறுப்பு. ஆமென். ஸ்கேவாவின் பிள்ளைகள் ஜெபிக்காததுனால பிசாசை எதிர்த்து நிற்க முடியவில்லை. நீங்கள் ஜெபித்து பாருங்கள், பிசாசு தானாக கட்டப்படுவார். ஆமென். எல்லாரும் ஜெபிப்போமா? ஆண்டவர்ட்ட கேளுங்க, என்னுடைய வாழ்க்கையில வானமண்டலத்தில் கிரியை செய்கிற ஆவிகள் ஆண்டவரே செயலக்கட்டும் ஜெபிங்க. ஆண்டவரே என் ஆவியில அனலாக்குங்கன்னு ஜெபிங்க. பலவான முந்தி கெட்டணும். அப்பொழுதுதான் அவனுடைய ஆசீர்வாதங்கள் அவன் பிடித்து வைத்திருப்பான். நம்முடைய நன்மைகளை பிடித்து வைத்திருப்பான். நம்முடைய ஆசீர்வாதத்தை பிடித்து வைத்திருப்பான். எல்லா ஜனங்களும் ஜெபிங்க. எல்லாரும் எங்க கூட சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் ஒவ்வொரு பேருடைய ஜெபத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறது ஒரு மனுஷன் அல்ல, ஒரு பாஸ்டர் அல்ல, அவர் தீர்க்க தரிசனம் சொல்லலன்னு கவலைப்படாதீங்க. யாரும் உங்க ஆசீர்வாதத்தை தடுக்கல. உங்க ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கிறவன் பலவான். இயேசு அவனை முந்தி கெட்டினான். ஆமென். அதனால தான் நிறைய ஆத்துமாக்களை விடுதலையாக்க முடிந்தது. இன்னைக்கு நம்ம முந்தி கெட்ட வேண்டும், ஜெபத்தில் கெட்ட வேண்டும், வசனத்தினால் நிரப்பப்பட வேண்டும். எல்லாரும் சொல்லுவோமா? வசனத்தினால் நிரப்பப்பட வேண்டும், வசனத்தினால் நிரப்பப்பட அவனை வேண்டும், முந்தி கெட்ட வேண்டும், அவனை முந்தி கெட்ட வேண்டும், அவனை கெட்ட வேண்டும் என்றால் ஜெபிக்க வேண்டும். அவனை கெட்ட வேண்டும் என்றால் ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது ஜெபிக்கிறோம், இப்பொழுதே ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கூடி இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கூடி இருக்கிறோம். ஒரு மகிமை இறங்குவதாக, ஒரு மகிமை இறங்குவதாக, ஒரு வல்லமை இறங்குவதாக, ஒரு வல்லமை இறங்குவதாக, ஒரு அக்கினி இறங்குவதாக, ஒரு அக்கினி இறங்குவதாக, எங்களை சுற்றிலும், எங்களை சுற்றிலும், ஜெபிக்கிற ஒவ்வொருவரை சுற்றிலும், ஜெபிக்கிற ஒவ்வொருவரை சுற்றிலும் ஒரு அக்கினி இப்பொழுது, ஒரு அக்கினி இப்பொழுது இறங்குவதாக, இறங்குவதாக, எல்லாரும் சொல்லுங்க, இறங்குவதாக, இறங்குவதாக, ஒரு பாதுகாப்பின் அக்கினி, ஒரு பாதுகாப்பின் அக்கினி, பலவானை முந்தி கட்டுகிற அக்கினி, பலவானை முந்தி கட்டுகிற அக்கினி, இருளின் வல்லமைகளை ஜெயிக்கிற ஒரு அக்கினி, இருளின் வல்லமைகளை ஜெயிக்கிற ஒரு அக்கினி, பரிசுத்த ஆவியின் அக்கினி, பரிசுத்த ஆவியின் அக்கினி, பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை, இயேசுவின் நாமத்தின் வல்லமை, இயேசுவின் நாமத்தின் வல்லமை, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது இறங்குவதாக, இப்பொழுது இறங்குவதாக, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேவஜனங்களை, கர்த்தர் நம்ம அதிகாரம் உள்ள ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்ம மேல அதிகாரத்தை போட்டிருக்கிறார். இந்த அதிகாரத்தை இன்னும் பலப்படுத்த சில வசனங்களை எடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். யோவான் 14வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அற்புதமான வசனம். ஆமென். தேவ ஜனங்களே, உலகத்தின் அதிபதி வாரான், அந்த பலவான், அவனுடைய தலைவனாகி அந்த லூசிஃபர், அந்த அந்தகார ஆவிகளின் சேனையின் தலைவன் வருகிறான். பவுல் சொல்லுகிறார், பலவிதமான ஆவிகளை குறித்து சொல்லுகிறார். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதில் அழகாக சொல்லுகிறார், எப்படிப்பட்ட கேட்டகரி இருக்கிறது, எத்தனை விதமான மண்டலங்கள் இருக்கிறதுன்னு அழகா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும்
நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு. தேவ ஜனங்களை நம்ம ஜெபத்தை தடை செய்கிற, நம்ம ஆசீர்வாதங்களை தடை செய்கிற அந்தகாரங்களை குறித்து பார்த்தோம். அதில் தெள்ள தெளிவாக போட்டிருக்கிறது, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல நம்ம ஃபைட்டு. மாம்சமும் இரத்தமும் உடையவர்கள் நம்ம எதிரி கிடையாது. அவர்களை பிசாசு உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறான். அவர்கள் மூலமாக தடை வருகிறது போல இருக்கலாம், ஆனால் அந்த தடை பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. அதனால அந்த மனிதன் எனக்கு தவறு பண்ணிட்டான், இந்த மனிதன் உயர்வுக்கு தடையா இருக்கிறான் என்று சொல்லிக்கொண்டு கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு உண்மையான தடையை உண்டாக்குற அந்த பிசாசை இனம் கண்டு கொண்டு போகாமல் இருக்கிறது நம்மளுடைய தவறல்லவா? அதனால தான் ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்க இயேசு பூமிக்கு வந்தார். அந்த இயேசு இன்னைக்கு உங்கள் இருதயத்தில் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். அவருடைய துடிப்பு, அவருடைய ஆசை இந்த அந்தகாரங்களை ஜெயிக்க வேண்டும், இந்த பிசாசின் பிடியிலிருந்து வெளியே வர வேண்டும். முதலாவது நீங்களும் உங்க குடும்பம் விடுதலையாக்கப்பட வேண்டும். இரண்டாவது உங்கள் மூலமாக தேசம் அசைக்கப்பட வேண்டும். தேவ ஜனங்களே, எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. எத்தனை கேட்டகரி பவுல் அழகா சொல்லுகிறார். துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள், ஆவிகளுடைய சேனைகள், இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு அதிபதி இருக்கிறான். அந்த அதிபதி தான் தேவஜனமே. யோவான் 14:30 வசனத்தில் ஆண்டு சொல்லுகிறார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். குட்டி சாத்தான் வரல, அசுத்த ஆவிகள் வரல, இதுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற அந்த பிசாசே இயேசுக்கு நேராக வந்து நிற்கிறான். நிற்கும் பொழுது இயேசு சொல்கிறார், அவனுடைய சரக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்கிட்ட பொய் இல்லை, என்கிட்ட கெட்ட வார்த்தை இல்லை, என்கிட்ட அசுத்தம் இல்லை, என்கிட்ட காம விகாரம் இல்லை, என்கிட்ட திருட்டுத்தனம் இல்லை, என்கிட்ட பெருமை இல்லை, என்கிட்ட பொய் நாவு இல்லை, எனக்கு பின்னாடி முதுகுல குத்துற தன்மை இல்லை, இயேசுகிட்ட ஒரு பாவம் இல்லைங்க. அதனால தான் அவனால் ஒன்றும் செய்ய முடியலை. இன்னைக்கு எல்லாரும் ஜெபிப்போம், ஆண்டவரே உம்மையை போல மாற்றுன்னு கேளுங்க. உம்மையை போல மாற்றுங்க. அந்த உலகத்தின் ஆவி வரும் பொழுது, இந்த அதிபதி வரும் பொழுது, இந்த அசுத்தாவிகள் வரும் பொழுது, வானமண்டல சேனைகள் வரும் பொழுது, துரைத்தனங்கள் வரும் பொழுது, அதிகாரங்கள் வரும் பொழுது, நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ வேண்டும், உம்மை போல நிற்க வேண்டும், உம்மை போல நாங்கள் ஜெபிக்க வேண்டும், உம்மை போல சொல்ல வேண்டும். எங்களிடத்தில் ஒன்றுமில்லை, உலகத்தின் ஆவிகளுடைய விஷயங்கள், எங்களிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறபடி எங்களை ஆசீர்வதியும். எல்லாரும் கேளுங்க, எங்களை ஆசீர்வதியும், எங்களை மாற்றும். இந்த உலகத்தின் அதிபதி வரும் பொழுது, எங்க வாழ்க்கையை நோக்கி வரும் பொழுது, எங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணும் பொழுது, அவனுடைய சரக்குகள் எங்களுக்குள்ளேயோ குடும்பத்துக்குள்ளாடியோ இல்லாதபடி மாற்றும். எங்களை சுத்திகரியும், எங்களை கழுவியருளும், எங்களை பலப்படுத்தும். எல்லா துரைத்தனங்கள்ட்ட இருந்தும், எல்லா அதிகாரத்துல இருந்தும், எல்லா இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிட்ட இருந்தும், லோகாதிபதிகளோடு இருந்தும், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள்ட்ட இருந்தும், சேனைகளிடம் இருந்தும் எங்களை காப்பாற்றும், எங்களை விடுவியும், எங்களை சுத்திகரியும், எங்களை ஆயத்தப்படுத்தும். Prepare me, O Lord. கேளுங்க, prepare us, O Lord. ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. Prepare us for battle. யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்தும். ஜனங்களே, வசனம் சொல்லுகிறது, 11வது வசனங்களை பாருங்கள். அதே எபேசியர் 6:10-11 சொல்லுகிறது, நம்ம ஆயத்தப்படணும். பிசாசை விரட்டுறதுலாம் சும்மா கிடையாது, அது ஆவிகளோடு உள்ள போராட்டம். நீங்கள் தவறாக செய்தால் உங்களுக்கு ஆபத்துகள் உண்டு. ஒரு தேளை போட்டு நீங்கள் நசுக்கி கொல்ல போகிறீங்கன்னா அந்த தேளுக்கு கொடுக்கணும்னு இருக்கும். எல்லாருக்கும் தேளு தெரியும், ஸ்கார்பியோ. இதை கொன்னா ரொம்ப கவனமாக தான் அதை கொள்ளுவாங்க. எப்படி கொள்ளுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கட்டையை வச்சு அடித்து கொள்வாங்க. அடித்து கொன்ன பிறகுமே அந்த கொடுக்கில் விஷம் இருக்கும். அதனால் அதை எரித்து என்ன செய்வாங்க, அதை பஸ்பமாக்கிடுவாங்க. இது அந்த காலத்தில் அப்படி செஞ்சுருக்கிறாங்க. அவன் பாருங்களேன், இன்றைக்கி தேளை ஒரு சின்ன பிள்ளை என்ன செய்யுது, போய் பச்சை காலோடு மிதிச்சிச்சுன்னா தேளை அப்படியே அந்த விஷத்தை அந்த பிள்ளைக்குள்ளே இறக்கிரும்.
அப்போது தேளை மிதிக்கிறதுக்கு இல்லை அதை பிடிக்கிறதுக்கு சில சேஃப்டி டிப்ஸ் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது. அதெல்லாம் போட்டுட்டு தான் நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, தேள்களை மிதிக்கணும். லூக்கா 10:19 சொல்லுகிறது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறதுக்குள்ள அதிகாரம் தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளாமல் மிதிச்ச ஆபத்து. ரட்சிக்கப்படாதவனுக்கு இந்த அதிகாரம் செயல்படாது, ஜெபிக்காதவனுக்கு இந்த அதிகாரம் செயல்படாது, பரிசுத்தமாக வாழாதவனுக்கு இந்த அதிகாரம் செயல்படாது. தேவஜனமே, இன்னைக்கு நிறைய குறைவுகளோடு நம்ம சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க போகிறோம். அதனால தான் நிறைய நேரம் ஆபத்தில் மாட்டிக்கிட்டோம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது நம்ம ஆயத்தப்படணும். ப்ரிப்பேர் அஸ் ஓ லார்ட் பேட்டில்னு நம்ம ஏன் ஜெபிக்கிறோம்? யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே ஏன் ஜெபிக்கிறோம்? யுத்தம் பண்றதுக்கு முன்னாடி ஆயத்தப்படணும். வாசிக்கலாம் 10:11 எபேசியர் 6:10-11 வாசிக்க கேட்போம். கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப தரித்து கொள்ளலனா திராணி அற்றவர்கள். அப்ப கர்த்தருடைய சமூகத்துல நம்ம திராணி நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். 10வது வசனம் சொல்லுது அல்லவா, அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். இந்த பலப்படுதல் நிறைய பேருக்கு வரல. சத்துவத்துல பலப்படல, அவருடைய வல்லமையில பலப்படல. அதுக்கு முன்னாடி பிசாசை விரட்ட போகிறாங்க. அதனாலதான் விரட்டிட்டு வரும்பொழுது கிட்னி ஃபெயிலியர், அதனாலதான் விரட்டிட்டு வரும்பொழுது வீட்டுக்குள்ள சண்டை, விரட்டிட்டு வரும்பொழுது வீட்டுக்குள்ள போராட்டம், ஆக்சிடென்ட், பிள்ளை திடீர்னு மறிச்சிருது, பிள்ளைக்கு வியாதி, பெரிய பெரிய விபத்துகள், குடும்பம் டைவர்ஸ் நிலைமைக்கு போகுது. இன்னைக்கு நிறைய ஊழியர்களுடைய வாழ்க்கையில பிரிவினைகள், பாவம், விபச்சாரம், பண ஆசை, பொருளாசை ஏன் வருகிறது? பிசாசோடு யுத்தம் பண்ற ஒரு முறை இருக்கிறது. சர்வாயுத வர்க்கத்தை தரிக்க வேண்டும். கர்த்தருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். மாம்சத்தோடு ரத்தத்தோடும் சண்டை இல்லைன்னு ஃபர்ஸ்ட் புரிய வேண்டும். எந்த மனுஷனும் நம்ம எதிரி இல்லைன்னு புரிய வேண்டும். மனுஷனை உபயோகப்படுத்துற அந்தகார ஆவிதான் எதிரின்னு புரியணும். உங்க வீட்டில் உள்ள யாரும் உங்க எதிரி கிடையாது. அவர்களை உபயோகப்படுத்துற அந்தகார ஆவி உண்டு. நம்ம பல நேரங்களில் நம்ம குடும்பத்தார் தான் எதிரி நினைச்சுக்கிட்டு இந்த ஆவிகளை மறந்து போயிருவோம். அதனால முதல்ல இந்த ஆவியை தான் கட்டணும். அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பலவானை முந்தி கட்டினார். முந்தினா முதல்ல கட்டினார், ஃபர்ஸ்ட் கட்டினார். அதை கட்டினாதான் அடுத்த ஆசீர்வாதம். என்னுடைய ஒரு வாத்தியார், ஒரு சார், பைபிள் காலேஜில் உள்ள ஒரு பெரிய ஒரு தேவ மனுஷன், அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 5 வருஷமாக PhD பண்ணி முடித்த ஒரு தேவ மனுஷன் சொன்னார். அவர் ஒரு சாட்சி சொன்னார். அவ்வளோ தியாலஜிக்கல் அறிவு, ஞானம், சொந்த பைபிள் காலேஜ் எல்லாம் வச்சிருக்கிறார். ஆனாலும் அந்த தியாலஜிக்கல் அறிவில் பிசாசோடு செயல்படவே மாட்டார். பிசாசுன்னு வந்துட்டுனா அவரோட புத்தகங்கள் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு முட்டு போட்டு ஜெபிப்பார். அவர் சொல்றார், நான் என்னதான் படிச்சிருந்தாலும் எனக்கு முட்டு போட தெரியலனா பிசாசுக்கு முன்னாடி முட்டு போடணும். யாரெல்லாம் கர்த்தர் முன்னாடி முட்டு போடுறாங்களோ அவங்க பிசாசு முன்னாடி முட்டு போட மாட்டாங்க. பிசாசு அவங்க முன்னாடி முட்டு போடும். ஆனா கர்த்தர் முன்னாடி முட்டு போடாதவன் பிசாசு முன்னாடி போய் மண்டிட்டு நிற்பான். காரணம், பிசாசு ஜெபத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் பயப்படும். தேவ ஜனங்களே, அந்த ஆள் அழகா சொல்லுவார், ஒரு வீட்டில் போயிட்டு நீங்கள் ஒரு வீட்டுக்காரனுடைய 3 ஆடு நீங்கள் அப்படியே அந்த கயரை கலத்தி அந்த ஆடையும் கொண்டு வந்துட்டீங்கன்னா அவன் சும்மா விடுவானா? உங்களை தேடி வந்து அடிப்பான். அப்போது அந்த ஆடை நீங்கள் எடுக்கணும்னா விலை கொடுத்து தான் வாங்கணும். இதே போல் பிசாசு கையில் சில ஆசீர்வாதங்கள் இன்றைக்கி சிக்கி போயிருக்கு. உங்கள் பிள்ளையினுடைய கற்பத்தின் கனி, உங்கள் பிள்ளைகளை கட்டி கொடுத்தீங்க ஆனால் கற்பத்தின் கனி கட்டப்பட்டிருக்கு. உங்களுடைய பிள்ளையினுடைய திருமண தடை, உங்கள் வாழ்க்கையில் சில விஷயம் தேவ சித்தம் இல்லாமல் சில தடைகள் இருக்குது. தேவ சித்தத்தினால திருமண தடை ஆகலாம், தேவ சித்தத்தினால வீடு கட்ட முடியாமல் இருக்கலாம். தேவன் சில நேரம் குழந்தை பாக்கி லேட்டாக தருவார், ஆபிரகாம் போல் மொத்த ஆசீர்வாதத்தை தருவார். ஆனால் பிசாசு சிலதை தடை பண்ணுவான், சில ஆசீர்வாதங்களை தடை பண்ணுவான், சில வியாதிகளை கொண்டு வருவான். வேதத்தில் பாருங்கள், 18 ஆண்டுகள் ஆபிரகாமின் குமாரத்தி கட்டப்பட்டிருந்தால் அது பிசாசினால் கட்டப்பட்டிருந்தது. செவிட்டு ஊமையும் உள்ள ஒரு ஆவியை ஒரு தம்பிக்குள்ளே இருந்துச்சு. ஒரு தம்பியை பாருங்க, அவனுக்கு வாதம், அவன் தீயில விழுவான், தண்ணியில் விழுவான், அவனுக்குள்ள பேய் இருந்துச்சு. கல்லறை குழியிலே ஒருத்தன் கடந்தான், அவனுக்குள்ள லேகியோன் இருந்துச்சு. மரியாளுக்குள்ள 7 அசுத்த ஆவி இருந்துச்சு. இதெல்லாம் இயேசு விரட்டினார். அப்போ சில அசுத்த ஆவிகள் கடந்துக்கிட்டு நம்ம குடும்பத்தை சீரழித்து கொண்டு இருக்கும். அப்போ நம்ம நினைப்போம், என் ஆசீர்வாதம் தடையாயிட்டு இருக்குது, இவங்களால தான் என் ஆசீர்வாதம் தடை, என் அம்மா அப்பா தான் எனக்கு ஒழுங்காக பொண்ணு பார்த்து தர மாட்டேங்காங்க, என் குடும்பம் தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு கணவரை பார்த்து தர மாட்டேங்கி, எங்கள் அப்பாவுக்கு அறிவே கிடையாது, என் அம்மாவுக்கு
நமக்கு அறிவே கிடையாது. இப்படிலாம் நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போம். தேவ ஜனங்களே, உண்மையை சொன்னால் நமக்கு தான் அறிவு இல்லை. காரணம் என்னன்னா, நம்மளுடைய எதிரியே பிசாசு. அப்போ அந்த பிசாசை நம்ம குறிவைத்து தாக்காமல் மனுஷர்களை தாக்கி கொண்டு இருக்கிறோம். அதனால தான் அந்த தேவ ஊழியர் சொல்கிறாரு, ஒரு ஆடை நீங்கள் அடுத்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வாரீங்கன்னா, சும்மா கலத்திட்டு வந்தீங்கன்னா உங்களை திருடன் நினச்சிருவாங்க. அதே நீங்கள் விலை கொடுத்துட்டு வாங்கிட்டு வரீங்கன்னா, நீங்கள் திருடன் கிடையாது, நீங்கள் ஓனர், நீங்கள் தலைவன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இதே போல் நம்ம கரையம் கொடுக்கணும், நம்ம ஜெபிக்கணும், அந்த அந்தகாரங்களை முந்தி கட்டணும். திருமணத்தை தடை பண்ணி வச்சுருக்கான், வீடு கட்டுறதை தடை பண்ணி வச்சுருக்கான், பிள்ளையினுடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணி வச்சுருக்கான், வெளிநாட்டு வேலைகளை தடை பண்ணி வச்சுருக்கிறான், ஊழியத்தை தடை பண்ணி வச்சுருக்கிறான், உயர்வுகளை தடை பண்ணி வச்சுருக்கிறான். எல்லா தடைகளையும் முந்தி கட்டுறதுக்கு கர்த்தர் ஜெபநேர குடும்பத்தாரை அழைக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடலாமா? எல்லாரும் ஆண்டவரோடு இணைந்து ஜெபிக்க போகிறோம். பிசாசானவன் எப்படி சுட்டி திரிகிறான்? சிங்கம் போல சுட்டி திரிகிறான். எல்லாரும் ஜெபிங்க. அவனுடைய எல்லா தந்திரங்களையும் உடைத்து ஜெபிக்க போகிறோம். ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்தை வாசிக்க கேட்போம். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இப்படிப்பட்ட போராட்டத்திலிருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு நம்ம செய்ய வேண்டியது தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். பாத்தீங்களா தேவ ஜனமே, 2 விஷயம் செய்ய சொல்றாரு பேதுரு மூலமாக. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம்தான் நம்ம 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்தில் பார்த்தோம். தெளிந்த புத்தியாக இருக்கணும். எப்போ தெளிந்த புத்தி வரும்? வேதத்தை வாசிக்க வேத வசனத்தினுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு தெளிந்த புத்தி வரும். அடுத்தது வேதம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தியாக இருந்த பிறகு விழித்திருக்கிறதுனா ஜபத்தினுடைய அடையாளம். அப்போ வேத வசனத்தை உட்கொள்ளணும், ஜபத்தில் காத்திருக்கணும். இதை 2 செய்தா அந்த எதிராளியான சிங்கத்துக்கு முன்னாடி நீங்கள் தப்பிச்சிடலாம். இல்லைன்னா அவன் முழுங்கிருவான். உங்களை முழுங்குறதுக்காக வாரான். உங்கள் திருமணத்தை முழுங்குறான், உங்கள் வாழ்க்கையை முழுங்குறான், உங்கள் பிள்ளைகளை முழுங்குறான். இதெல்லாம் செய்து தான் அவன் நிரம்பி போயிருக்கிறான். இன்னைக்கு நீங்கள் விழித்திருந்தீங்கன்னா, தெளிந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவன் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாரும் அப்படியே ஜெபிப்போமா? இந்த பாதுகாப்பின் ஜெபத்தில் நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம். ஆண்டவரே, எங்களை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தும். எல்லாரும் சொல்லுங்க, யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்தும். திராணி உள்ளவர்களாய் மாற்றும். சத்துவம் உள்ளவர்களாய் மாற்றும். ஆயத்தப்படுத்தும். சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ள ஆயுதங்களை தரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். கணவருக்கு உதவி செய்யும். மனைவிக்கு உதவி செய்யும். குடும்பத்துக்கு உதவி செய்யும். திருச்சபைக்கு உதவி செய்யும். ஊழியர்களுக்கு உதவி செய்யும். எங்கள் தேசத்துல பயன்படுகிற எல்லா தேவ மனுஷர்களுக்கும் உதவி செய்யும். ஜெபித்துக் கொண்டிருக்கிற எங்களுக்கு உதவி செய்யும். ஆயத்தப்படுத்தும். சத்துவத்தை பெற்றுக்கொள்ள வல்லமையை பெற்றுக்கொள்ள எதிரியை இனம் கண்டுகொள்ள அந்தகாரங்களை ஜெயிக்க இருளின் வல்லமைகளை ஜெயிக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். Prepare us for battle. யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தும். இது ஒரு உலக யுத்தம் அல்ல. இது ஒரு மனுஷ சண்டை அல்ல. கம்பும் கட்டையும் வைத்து அடிக்கிற சண்டை அல்ல. ஜெபத்தில் போராடுகிற ஜெபம். இது ஜெயம் எடுக்கிற ஜெபம். ஜெபத்தில் கட்ட வேண்டிய விஷயங்கள். ஜெபத்தில் ஆழம் செல்ல வேண்டும். ஜெபத்தின் ஆழத்தில் கர்த்தர் கொண்டு செல்வார். அந்த இடத்தில் செல்ல வேண்டும். அதற்காக ஆயத்தப்படுத்துங்க. இன்னும் ஆழத்திற்கு கொண்டு செல்லுங்க. இன்னும் உம்மை நெருங்க உதவி செய்யுங்க. இன்னும் வார்த்தையினால் நிரம்ப. பல மணிக்கூர் ஜெபிக்க. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இவ்வளவு நேரம் வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போனதுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகான மகிமை உமக்கு. எல்லாரும் ஜெபிப்போமா? ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் விசேஷமா நிரப்பி இருக்கிறீங்க. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி இருக்கிறீங்க. சில வசனங்கள் அங்க இருதயத்தில் கொண்டு போய் இருக்கிறீங்க. சாத்தானின் தந்திரங்களை எதிர்த்து ஜெபிக்க, ஆண்டவரை எதிர்த்து ஜெயிக்கவும், அதற்கு ஏற்பான ஜெபத்தை
ஊழியத்தை ஏறெடுக்க எங்களுக்கு கிருபை செய்தீங்க. எங்களை ஆயத்தப்படுத்துறதுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்தி அவனை நிர்மலாக்க போகிறதுக்காக நன்றி. சத்துருவின் கிரியைகளை அழிக்க போகிறதுக்காக நன்றி. உயர்வுகளை ஜனங்களுக்கு கட்டளையிட போகிறதுக்காக நன்றி. ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயரங்களுக்கு கொண்டு போகிறதுக்காக நன்றி. எல்லா துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு அறிவிப்பு, எல்லா ஜனங்களுக்கும் ஒரு விஷயம் கூட அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிதாக இணைந்த எல்லாருக்கும் ஒரு விஷயம் கூட அன்பின் வாழ்த்துக்கள். ஜெப நேர குடும்பத்தாரோடு இணைந்திருப்பீங்க. திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் நமக்கு ப்ரேயர் உண்டு. அதிகாலை 5 மணிக்கும் இரவு 9 மணி அளவுக்கும் தினமும் வீடியோஸ் உண்டு. நம்ம ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொண்டீங்கன்னா எல்லா லிங்க்கும் கொடுக்கப்படும். விசேஷமாக எல்லா ஜெப நேர குடும்பத்தாருக்கும் ஒரு விசேஷ அறிவிப்பு. நம்ம வருஷத்தின் மத்திய பாகத்தில் வந்துட்டோம். அதனால் நம்ம வேத வசனங்களை நம்ம படிக்க போகிறோம். அதற்காக நம்ம ஒரு புதிய சேனல் ரெடி பண்ணியிருக்கிறோம். நம்ம ஜெப நேரம் டிவின்னு ஒரு அருமையான சேனல் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதனுடைய லிங்க் கீழே கொடுத்துருக்குறோம். இது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் துதி உங்களுக்கு இதில் கொடுக்கப்படும். வருகிற நாட்களில் அதில் வீடியோஸ்கள் போடப்படும். வீடியோக்கள் போடப்பட்டவுடன் உங்களுக்கு அதில் நாங்கள் தெரிவிப்போம். அது வரைக்கும் சேனல் என்ன செஞ்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதிய சேனல், அதனால் நீங்கள் இணைந்து கொண்டால் தான் அந்த வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கீழே இருக்கிற லிங்க்கை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். நம்மளுடைய ஜெபநேரம் குடும்பத்தினுடைய ஜெபநேரம் டிவி சேனல், இது நம்மளுடைய ப்ரேயர் டைம் சேனல். இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது ஜெபநேரம் டிவி. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தினமும் இரவு நேரத்தில் வசனங்கள் இருக்கும். நீங்கள் பைபிளை ஃபுல்லாக படித்து முடிக்க தினமும் இந்த ஆடியோ பைபிள், தினமும் இந்த வசனத்தை கேட்டாலே போதும். மீதி இருக்கிற நாட்களில் சங்கீதங்கள், நீதிமொழிகள், புதிய ஏற்பாடு எல்லாமே இருதயத்துக்குள்ளே கொண்டு போகிற லெவலில் அந்த வசனங்கள் உதவி செய்யும். அபிஷேகம் பெற்ற அதில் சத்தம் இருக்கும். அபிஷேகம் பெற்ற என்னுடைய ஒய்ஃபோ இல்லை என்னுடைய ஊழியத்தில் உள்ள நபர்களோ கண்டிப்பாக அந்த பகுதிகளை நடத்துவாங்க. உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். இரவு நேரத்தில் வசனங்களை கேட்டுட்டு தூங்குறதுக்கு உதவியாக இருக்கும். அதிகாலையில் சோத்திர பலிகள் இருக்கும். புதிதாக ஆவியானவருடைய ஏவுதலோடு திட்டத்தோடு நம்ம உருவாக்கி வருகிற நாட்களில் நம்ம வீடியோஸ்கள் போடுவோம். இப்பொழுது கீழே சேனல் லிங்க் இருக்கிறது. தேவஜனங்கள் இணைந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமீன்.